ப்ரோ படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ப்ரோ. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போனேன். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் வைக்கல. என்ன காரணம்னா நம்ம படத்தோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்போ செகண்ட் ஹாஃப் படம் நம்மளோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன் கனெக்ட் ஆகலைன்றனா படம் எடுத்தோன்னே லக்ஸுரியாக காட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை காட்டும்போது நார்மலாக யாருனா இருந்தாலும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஸ்டோரியெலாம் எதுவும் ரிவீல் பண்ணல, பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன். தனுஷோட ரைட்டிங் பார்த்துருப்போம், அவரோட ரைட்டிங் இந்த படத்தில் இன்னும் பேசுது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது பவர் பாண்டி மாதிரி ஒரு படம் பார்த்துருப்போம். ராஜ்கிரனை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்டோரி மேக் பண்ணியிருப்பார். ஒரு சென்சிபிளான ஒரு டேரக்டர்னு சொல்லலாம் தனுஷ் சார். ராயன்லேயும் பார்த்துருப்போம். அப்படி இருந்தவரை இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. சடனாக இந்த ஒரு படம் நீக்குன்ற படம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு படம் எடுத்திருக்காரு. தனுஷ் சார்கிட்ட ஆக்டிங்கில் மட்டும் வெர்சடைல் ஆக்டிங் இல்லை, அவர்கிட்ட வெர்சடைல் டேரக்ஷனும் இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரைட்டிங் வைஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. மேத்யூவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். அதுதான் மேத்யூவோட படம் நிறைய பார்த்துருப்போம். நெய்மார்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, பிரேமலு, இந்த மாதிரி படங்கள்லாம் மலையாளத்தில் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாரு. தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறம் மேத்யூக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கும், ஒரு நல்ல ரோல் கிடைக்கும். பயங்கரமாக அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்காரு மேத்யூ. ஒன் ஆஃப் த பார்ட் நீக்குக்கு அப்படின்னு சொல்லலாம். பவிஷோட பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டு பேரையும் தனுஷ் சார் உட்கார்ந்து செதுக்கியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் ஆப்வியஸாக. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே என்ன ஒரு விஷயம்னா தனுஷ் சார் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் மெனக்கிட்டு நீ இப்படி தான் பண்ணி ஆகணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த வேலை வாங்கியிருக்காருன்ற போது அதோட ரிசல்ட்டு தான் இது மூலமாக கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நிறைய வரும், அதெல்லாம் காதில் கேட்காம தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள். படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆகும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ்ஸாக ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள், படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆகும். தேங்க்யூ. படம் ஃபுல்லாகவே ஜாலியாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம வைபாக இருந்துச்சு. ஸோ பிடிச்சதுன்றப்போ ஹீரோ அந்த பவிஷ் அந்த பையன் மோஸ்ட்லி அவரோட வாய்ஸ் எல்லாமே தனுஷ் மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தனுஷையே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. மேத்யூ ஃப்ரெண்டு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பையனோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த பையன் நல்லா இருந்தான். பட் அந்த பையனுக்கு ஆள் மட்டும் கொடுக்காம போயிட்டாங்க. அது மட்டும் தான் ஒரே ஒரு வருத்தம். மற்றபடி ஆமாம், அவர் மட்டும் சிங்கிளாகவே இருந்தார். சரி, பக்கத்தில் உட்காந்தவங்களும் அதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஆள் கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் தான். இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ ஜாலியாக தான் இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரி எங்கேயும் தோணல. இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறப்போ ஜாலியாக இருக்குது. குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக போங்க. படம் நல்லா இருக்கு பிரதர். ஒன் டைம் நல்லா வாட்ச்ஃபுல் பண்ணலாம். ஃபன்னாக இருந்துச்சு. மேத்யூ காமெடி அல்டிமேட்டாக பண்ணிட்டாரு. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுங்களா? எனக்கு அப்பப்போ சிவகார்த்திகேயன், சிம்பு, சூர்யா எல்லாமே லைட்டாக அவர் ஆட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் தெரில, அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயினுங்களா? எனக்கு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு அழுகையிலே சேர்ந்து சிரிக்கிற மாதிரியான மொமெண்ட் இருக்கும், சிரிப்புலேயே சேர்ந்து அழுகிற மாதிரியான மொமெண்ட் இருக்கும், அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரி அந்த ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் செம்மையாக அவங்க பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு பிரதர். மியூசிக் ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அந்த இடத்துல அந்த ஃபீல் பண்ணுற லெவலில் நல்லா எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ சாங்ஸ் கோல்டன் ஸ்பாரோ இருந்துச்சு. தனுஷ் சார் ஏதாச்சும் ஒரு சீனில் வருவாருன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. வரல. நாங்களும் விசில்லாம் அடிக்கலான்னு பிளான் பண்ணி எல்லாமே பயங்கரமாக வந்தோம். பட் தனுஷ் சார் மட்டும் வரல. அதை மட்டும் கொஞ்சம். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் பிரதர். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு சும்மா மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இல்லை ஓடிடியில் பார்த்தா அந்த ஃபீல்லாம் கிடையாது. தேட்டரில் எந்த டென்ஷன் இல்லாமல் உட்காந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே இந்த படம் ஜாலியாக போகுது. ஸோ மேத்யூ ஓவரால் படம் நல்லாயிருக்கு பிரதர். ஃபேமிலிஸாக கூட பார்க்கலாம் நம்ம. ஸோ யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேசிக்காக மிடில் கிளாஸுக்கு இந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஸ்டோரி தான் அது. படம் ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தனுஷ் சார் நடிச்ச மாதிரியே இருந்துச்சு படம். ஏன்னா ஒரு கசின் தான் நடிச்சிருக்காங்கனால எல்லாமே அப்படியே இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மொத்த படமே அவர் நடிச்ச மாதிரி தான் இருக்குது.
ஹீரோ வந்துட்டு தனுஷ் சாரை பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காரு, நேச்சுரலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், அவங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும், கண்டிப்பாக ரிலேட் ஆகும். எல்லாருமே அந்த ஏஜில் அப்படி இருந்திருப்பாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ரெண்டுமே டைம் போனதே தெரியல, ஃபன்னாக போச்சு ரெண்டுமே, எங்கேயுமே லேக் இல்லை, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. ஆமாம், ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஈவன் ஹீரோக்கு தவிர. ஸோ அவரும் வந்து ஃபுல்லாக நம்ம தனுஷ் சாரோட டைரக்ஷன், அவருடைய சப்போர்ட்னால ஃபுல்லாக அப்படியே அவரை பார்த்த மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் இல்லை சின்ன வயசில் தனுஷ் சாரை பார்த்த மாதிரி அப்படின்னா, சார் வரும்போது நம்ம பார்த்துருக்கோம் சாரோடைய படம்லாம். பட் அவர் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா எப்படி நடிச்சிருப்பாரோ, அப்போ வந்து கஷ்டப்பட்டு வந்தார். பட் இவங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால எடுத்ததுமே ஒரு நல்ல ரோலாக இருக்கட்டும், அவங்களுடைய கேரக்டர் நல்லா கொண்டு வெளியே காட்டுற அளவுக்கு இருந்தது. தனுஷ் சார் கிடைக்காத ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த பையனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. இல்லை எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ், சின்ன பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். படத்துடைய லேக்னா மேபி படத்தை கொண்டு போகிற விதம் வந்து லேகாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அந்த படத்தை அப்படி தான் கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே நம்ம அதில் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போகணும்னு நினைச்சாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் ஓகே, கரெக்டாக தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லாயிருக்கு, படத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த 3 இயர்ஸை வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம், என்ன போர் அடிக்குதா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. 3 இயர்ஸ் நம்ம வந்தோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, பாட்டும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற வேண்டிய படம் இது. சின்ன பசங்க மாதிரியா இருக்காங்க எல்லாருமே, ஃபஸ்ட்டு படம் மாதிரி யாரும் நடிக்கலை. எல்லாமே எல்லா கேரக்டரும் சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம், எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். அதே மாதிரி 2K கிட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாருமே பார்க்குற 2K 80 எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம் வந்து எல்லாமே நல்லா, அதாவது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், பிரியதாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து இவ்வளோ ஃபஸ்ட்டு படத்துலலாம் ஹீரோவாலையும் இவ்வளோ தூரம் எமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வேறு இதுலேயும் நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு படத்துல நான் ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும்போது இவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நினச்சேன். பட்டு போக அது கதையோடு அப்படியே போயிடுச்சு. ஏதோ பக்கத்தில் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருந்த மாதிரி, பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஹீரோ வந்து நல்லா ட்ரெண்டியாக வருவார் இப்போதைக்கு.